ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 13 ஹோட்டல்ஸை மேனேஜ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. லீலா பேலஸ் சென்னைன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்களோட டோட்டல் இன்கம் 35% ஃபினான்ஷியல் இயர் 2023 2024 உயர்ந்திருக்குங்க. இதே ஃபினான்ஷியல் இயர் 2024 2025ல 15% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல எடுத்து பார்க்கும் பொழுது 46 to 48% கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி ப்ரூக்ஃபீல்ட் அந்த மாதிரி ஒரு பிஇ ஃபர்ம்னால பேக் பண்ண கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ பிரஸ்டீஜியஸ் பிரீமியம் ஹோட்டல் பிராண்ட் நீங்க வேர்ல்ட் லெவல்ல எடுத்து பார்த்தாலும் சரி, இந்தியன் லெவல்ல எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு டாப் 3 டாப் 5 பொசிஷன்ல இருக்கிற கம்பெனியா அளவுக்கு இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் ரூம் ஆக்குபன்சி ரேட் எடுத்து பார்க்கும்பொழுது 65% இருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. டாப் 3 வேர்ல்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்ட் சொல்லி அவார்டும் வாங்கியிருக்காங்க 2024 2023 காலகட்டத்துல. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். நிறைய கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. இந்த ஐபிஓல இருந்து மணி எடுத்து இவங்க குறைச்சாலுமே ஸ்டில் கொஞ்சம் கடன் இருக்கிற கம்பெனியா மட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்த ஹோட்டல் செயின்ஸை காட்டிலும் வெறும் குறைவான ஒரு 12 ஹோட்டல்ஸ் அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, ஒபராய் கம்பெனி, இஐஹெச் ஹோட்டல், ஐடிசி, ஸோ அந்த மாதிரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட இந்த கம்பெனிக்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குங்க. என்னதான் 12 to 13 ஹோட்டல்ஸ் வச்சிருந்தாலுமே 5 ஹோட்டல் மட்டுமே இந்த கம்பெனிக்கு 95% அளவுக்கு ரெவன்யூ இருக்குங்க. ஸோ ரெவன்யூ கான்சென்ட்ரேஷன் இந்த கம்பெனிக்கு இருக்குங்க. ஸோ லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி போஸ்ட் ஐபிஓ இபிஎஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 213 டைம்ஸ் பிஇ கேட்கறாங்க. இது இவங்க லிஸ்டட் பிளேயர்ஸான இந்தியன் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல்ஸ், இஏஹெச் லிமிடெட், ஒபராய் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அதை கம்பேர் பண்ண சொல்ல மிக மிக அதிகமாவே இருக்குங்க. ஸோ நான் ஹையர் வேல்யூவேஷன் ரிஸ்க் ஃபேக்டர்ல கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவும் தென்படலைங்க. ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது May 26 ஐபிஓ ஓப்பன் ஆகுது, May 28 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது, லிஸ்டிங் டேட் June 2 இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 413 435 ரூபாய் அளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 34 ஷேர்ஸ் இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,790 ரூபாய் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 2,500 கோடி. ஆஃப் ஆர் சேல் ப்ரொமோட்டர்ஸ் வித் எக்ஸிட் பண்ணது 1000 கோடி அளவுக்கு இருக்கு. அதனால இந்த வேல்யூவேஷன்ஸ் இருக்கா, பிராண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையும் இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்ட் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ப்ரூக்ஃபீல்ட் பேக் பண்ண இந்த மாதிரி பெரிய பிஇ ஃபர்ம் பேக் பண்ண கம்பெனியாகவும் இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல இவங்க கீஸ் சரி, ஆவரேஜ் ரூம் ரெண்டா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஆக்குபென்சி ரேட்டா இருந்தாலும் சரி கணிசமா உயர்ந்திருக்கு. கன்சிஸ்டன்டா எபிட்டா மார்ஜின் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி ஒரு சைக்கிளிக்கல் செக்டார்ல இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓஎஃப்எஸ் ஐபிஓவா இருக்கு. அதனால இந்த வேல்யூவேஷன் கொடுத்தாங்களா ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்ட் பெஸ்டா இருந்தாலுமே வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிக சைடா இருக்கனால இப்போதைக்கு இந்த ஐபிஓக்கு ஹை போஸ்ட் ஐபிஓல ஏதாவது வேல்யூ பை ஏதாவது தென்படுச்சுன்னா அப்ப யோசிப்போம். இப்போதைக்கு வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்கனாலையும், ஹை டெப்ட் கன்சர்ன்ஸ் இருக்கனாலையும், ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரும், ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவும் நான் பாக்குறேன். ஜிஎம்பி கூட எதுவும் தென்படல. இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைஸோ இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.